syntax and logical errors in the code இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 2 மார்க் கொஷின் தாங்க. இதில் நான் ஒரு 8 ஸ்டெப்ஸை மட்டும்தான் சொல்ல போகிறேன். அந்த 8 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக இந்த 2 மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் சின்டாக்ஸ் எரர்னால் என்ன, லாஜிக்கல் எரர் என்ன அப்படின்றத பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா ப்ரிவென்ட் தி கோட் ஃப்ரம் த ரன்னிங். நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி சின்டாக்ஸ் எழுதுகிறோமோ அதே ஃபார்மேட்டில் ப்ரோக்ராமில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான சின்டாக்ஸ். அது இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு தெரியாத ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அது சின்டாக்ஸ் எரர். லாஜிக்கல் எரர் அப்படின்னா கேல்குலேஷனில் a+b அப்படின்ற இடத்துல a - b நீங்கள் கொடுத்திருந்தாலும், a = b அப்படின்ற இடத்துல a = bன்ற மாதிரி கொடுத்துருந்தாலும், அந்த மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது லாஜிக்கல் எரர்ஸ். மேக்ஸிமம் லாஜிக்கல் எரர்ஸ் கம்மியாக தான் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க, சின்டாக்ஸ் எரர்ஸ் தான் மேக்ஸிமம் அதிகமாக கேட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எஸ், இந்த வீடியோவில் ஒரு 8 ஸ்டெப்பை பற்றி எது கரெக்டு எது ராங்கு அப்படின்ற பற்றி தான் சொல்ல போகிறேன். லாஸ்ட்டாக அந்த வீடியோவோட எண்டில் சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர்ஸில் லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குரிய சாம்பிள் பேப்பர்ஸில் இருக்க இந்த மாதிரியான கொஷின்ஸை மட்டும்தான் எடுத்து ஒரு 3 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் 1, செக் தி டெஃப் கீவேர்டு. ரைட், கீவேர்ட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நம்மளோட ப்ரோக்ராமில் நம்மளுக்கு டெஃப் அப்படின்ற வேர்டு கரெக்டாக டிஇஎஃப் வந்து ஸ்மால் கேஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான கீவேர்ட்ஸ். அது இல்லாமல் நம்மளுக்கு டிஃபைன் இல்லை கேபிட்டல் லெட்டரில் டி மென்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபுல்லாக அப்பர் கேஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலோ அது ராங்கு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ½ மார்க் இதுலேருந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா செக் தி மிஸ்ஸிங் கோலன் மிஸ் ஆகிருக்கா அப்படின்றத செகண்ட் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எந்தெந்த இடத்துலலாம் கோலன்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டெஃப்ன்ற பிளேஸில் நம்மளுக்கு எண்டில் வந்து கோலன் வரும். டெஃப்ன்ற பிளேஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு எண்டில் கோலன் வரும் டெஃபனேஷன்ஸில். அதே மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் எண்டில் வந்து கோலன் வரும், எல்ஸ்லேயும் எண்டில் வந்து கோலன் வரும், வைல் லூப்லேயும் எண்டில் வந்து கோலன் வரும், ஃபார் லூப்லையும் நம்மளுக்கு எண்டில் வந்து கோலன் வரும். ரைட், இது எல்லாம் எந்தெந்த பிளேஸில் கோலன் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பிளேஸில் உங்களுக்கு கோலன் மிஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எரர். ரைட், ஸ்டெப் 3, செக் தி ராங் இன்டென்டேஷன். ரைட், பைத்தான் வந்து இன்டென்டேஷன் சென்சிட்டிவ், கண்டிப்பாக இன்டென்டேஷன் இருக்கணும். எந்தெந்த ப்ராசஸில் ப்ராப்பர் இன்டென்டேஷன் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்டென்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி தான் அது வந்து ஆரம்பிக்கும். அது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் கோலனுக்கு அப்புறம் தான் அந்த 4 ஸ்பேஸ் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ரைட், எப்போவுமே இந்த கோலனுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு பேர், இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டென்டேஷன். ரைட், அப்போது ஆஃப்டர் கோலனுக்கு அப்புறம் 4 இன்டென்டேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டு, இல்லாமல் நம்மளுக்கு அதே லைன் ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் அது ராங்கு. ரைட், ஸ்டெப் 4, செக் தி மிஸ்ஸிங் கோட்ஸ். ஸோ இது எப்போவுமே மேக்ஸிமம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் அந்த மிஸ்ஸிங் டபுள் கோட்ஸ் வந்து வரும். ரைட், சிங்கிள் கோட்ஸாக இருக்கட்டும் டபுள் கோட்ஸாக இருக்கட்டும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சிங்கிள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணிக்காங்களா டபுள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணிக்காங்களான்னு பாருங்கள். ஒரு ஓப்பனிங் கோட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் கோட்ஸ் இருக்கணும். இது இல்லாமல் ஜஸ்ட் ஓப்பனிங் கோட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் க்ளோசிங் கோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ராங். ஸ்டெப் 5, செக் மிஸ்ஸிங் கமா இன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் கமா மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ஒரு எரராக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரைட், அப்போ எங்கே வரும் அப்படின்னா ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டுக்கும் ஒரு ரிசல்டன்ட் வேரியபிளுக்கு மிடில் வந்து அந்த கமா கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போது அந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வித்தின் டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதுக்கும் ஒரு ரிசல்ட் வேல்யூக்கும் இடையில எந்த ஒரு கமாவும் இல்லை அப்படின்னா அது எரர். ரைட், ஸ்டெப் 6, இன்கரெக்ட் யூஸ் ஆஃப் கீவேர்ட். கீவேர்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் கேஸ் சென்சிட்டிவை ஃபாலோ பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்கரெக்ட் யூசஸ் ஆஃப் கீவேர்டுன்னு சொல்லுவோம். பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அது கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் கீவேர்டை கொடுத்துருந்தாலோ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் இல்லை ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸாக கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ராங்குன்னு சொல்லுவோம். அப்போ ப்ராப்பரான லோவர் கேஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே லோவர் கேஸாக தான் இருக்கும். ரைட், ஆனால் ட்ரூ ஃபால்ஸு மட்டும்தான் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் அப்பர் கேஸாக இருக்கும். ட்ரூ ஃபால்ஸு நன்னு இந்த 3 மட்டும்தான் ஃபஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸாக இருக்கும். அது ராங் கிடையாது.
மீறி இருக்க எல்லா கீவேர்ட்ஸுமே எல்லாமே லோவர் கேஸில் தான் இருக்கும். ஸோ ப்ராப்பரான கீவேர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தால் அது ரைட்டு, இன்கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ராங். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் செக்கிங்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஸ்டெப் 7, செக் தி மிஸ்ஸிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து லாஜிக்கல் எரருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்குலாம் சின்டெக்ஸ் எரர், இது லாஜிக்கல் எரர்ஸ், ரைட்? நம்ம கொடுத்துருக்க கொஷின்ஸில் 2 ஈக்குவல் டு கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போய் செக் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து தப்பு. ஸோ 2 ஈக்குவல் டு வந்துச்சு அப்படின்னா அது தப்பு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒரு ஈக்குவல் டு தான் வரும். இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டராக போயிடும், இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ லாஜிக்கலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் நம்மளோட கோடு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கா இல்லை கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கான்றதை பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டெப் 8, மிஸ்ஸிங் பேரந்தஸ் ஆர் பிராக்கெட்ஸ், ரைட்? இதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் எரர்ஸ் தான். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கும் போது நம்ம யூசர்லேருந்து இன்புட் வாங்குகிறோம். ப்ராப்பராக ஒரு ஓப்பனிங் கோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கு ஒரு க்ளோசிங் கோட்ஸும் இருக்கணும், ரைட்? ஸோ 2 ஓப்பனிங் பேரந்தஸ் இருக்குது, ஒரே ஒரு க்ளோசிங் பேரந்தஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ராங்கு. ஸோ ப்ராப்பராக ஓப்பனிங் 2 ஓப்பனிங் பேரந்தஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 க்ளோசிங் பேரந்தஸ் இருக்கணும். ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளோட லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிக்கும் இதே மாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் நம்மளோட ப்ரோக்ராமில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் இருந்தாலும் நம்ம அதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். ஸோ டோட்டலாக இந்த 8 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் எரரை ரெக்டிஃபை பண்ண முடியும். சாம்பிள் பேப்பர் 2024-25 சிபிஎஸ்சி அகாடமிக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் இது. ஸோ கொஷின் நம்மளுக்கு கரெக்டாக கிளியராக கொடுத்துட்டாங்க. சின்டெக்ஸ் அண்ட் லாஜிக்கல் எரர் இந்த கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ரிமூவிங் ஆல் த எரர்ஸ் ரீரைட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நீங்கள் எரருன்றதை ஐடென்டிஃபை பண்ணீங்களோ அதை ஃபுல்லாமே அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோக்ராமை நீங்கள் ரீரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும், ரைட்? எரர்ஸை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் எழுதி வச்சா மார்க்கு கண்டிப்பாக போட மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு கன்சிடரேஷனும் இதில் கிடையாது, ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க கரெக்டாக ரீரைட் அப்படின்ற வேர்டை கொடுத்ததுனால அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரைட்? நான் போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஓகே அண்டர்லைன் தி ஆல் த கரெக்ஷன்ஸ் மேடு. அண்டர்லைன் பண்ணாமல் நீங்கள் விட்டுருந்தாலும் அவங்க வந்து ஜஸ்ட்டு 2 மார்க் கொஷின் 4 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக இருந்தாலும் ஆஃப் மார்க்கை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 2 விஷயத்த கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமை ஃபுல்லாக ரீரைட் பண்ணியிருந்துருக்கணும். எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் ரீரைட் பண்ணிவிட்டு எதெல்லாம் எரர் ஐடென்டிஃபை பண்ணிங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுறோம். அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன். இப்போ நம்ம அதை 8 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1, டெஃப்ன்றது கரெக்டாக இருக்குது, ஃபங்க்ஷனோட நேம் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது? கோலன் மிஸ் ஆகுது. இது ஃபஸ்ட் எரர். செகண்டு, கோலனுக்கு அப்புறம் இன்டென்டேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருச்சு. ஸோ இங்கேயும் கோலன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணலை. அப்போ இந்த இடத்துல இது ஒரு எரர் ஆகுதா? ஸோ இந்த பிளேஸில் இது ஒரு எரர், 2 எரர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஓப்பனிங் கோட்ஸ் இருக்குது, க்ளோசிங் கோட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கமா இல்லையா? ஸோ இது ஒரு எரர். நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 2 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக ஆஃப் மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொடுத்த அந்த 8 ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்ததில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான், ரைட்? அப்போ இன்னொன்று என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஜிக்கல் எரர்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். 3 வந்து சின்டெக்ஸ் எரராக இருக்கும், 1 கண்டிப்பாக லாஜிக்கல் எரர்ஸாக இருக்கும். அப்போ லாஜிக்கல் எரர்ஸ்ன்ற கான்செப்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது டப்புன்றப்போ இந்த இடத்துல ஒரு கமா வரணும். ஏன்னா ஜஸ்ட்டு டப்புள் ஆஃப் 0ன்னு கொடுத்தோம்னா இது இண்டெக்ஸ் கான்செப்டில் போயிடும். இந்த இடத்துல ஒரு கம்மா அடுத்து க்ளோசிங் பேரந்தஸ் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ரீரைட் மெத்தட். ப்ரோக்ராமை அப்படியே எழுதிட்டு கோலன் கொடுத்துட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இந்த இடத்துல கோலன் இல்லை, இதுதான் எரராக நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இந்த இடத்துல இன்டென்டேஷன் இல்லை அப்படின்றனால தான் நம்ம அந்த இன்டென்டேஷனை மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ரைட்? ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து கமா இல்லைன்றதையும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல கமா இல்லைன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஆஃப் மார்க்காக கன்சிடர் பண்ணி அவங்க 2 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட்டு சாம்பிள் பேப்பர்ஸ் பார்க்கலாம். இது வந்து 2023-24 சாம்பிள் பேப்பர்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், டிஃபைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபைன் கிடையாது, டெஃப்னு வரும்.
சரியா? இது ஃபஸ்ட் எரராக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கோலன் இருக்குது, ஓகே. ரிவர்ஸு ரெம்ம, ஓகே. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேரக்டர் பாருங்களேன், அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ இது ஒரு எரராக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே அசைன் தான் பண்ண போது, ரெண்டு வேல்யூஸும் கம்பேர் பண்ணலை. ஸோ இதே ஒரு எரராக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குரிய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 ஸ்பேஸ்க்கு அப்புறம் தள்ளி தானே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்டென்டேஷன் எரர். அப்போ 4 எரர்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 4 எரர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? 2022-23 கொஷின்ஸ் தான் இது. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஷின்ஸை. டெஃப்னு இருக்குது, ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, க்ளோசிங் பேரந்தஸ் ஓப்பனிங் பேரந்தஸ் இருக்குது, கோலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்புட்டை செக் பண்ணும்போது இங்கே மிஸ்ஸிங் பேரந்தஸ் இருக்கா, இது ஒரு எரரை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் ஃபார் ஐஎன் ரேஞ்சு சின்டாக்ஸ் எல்லாமே ஓகே தான். இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. இன்டென்டேஷன் பாருங்கள், இங்கே கோலன் கடுத்து இன்டென்டேஷன் இருக்குது, இங்கே ஒரு கோலன் கடுத்து இன்டென்டேஷன் இருக்குது. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த பிரேக் எங்கே வரும் அப்படின்னா, இட் இஸ் அண்ட் ஃபார் லூப்புக்கான பிரேக்கா, இஃப் கண்டிஷனுக்கான பிரேக்கா. ஸோ இந்த பிரேக் வந்து இங்கே வரும். ஸோ இந்த இன்டென்டேஷனை இதை ஃபாலோ பண்ணாது, ஃபார் லூப்புக்குரிய பிரேக். ரைட். இந்த இடத்துல இன்டென்டேஷன் வந்து எரர் வரும். ரைட். எல்ஸ் ஓகே, கோலன் இருக்குது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு க்ளோசிங் கோட்ஸு கரெக்டாக, ஓப்பனிங் கோட்ஸும் க்ளோசிங் கோட்ஸும் கரெக்டாக இருக்குது. ரைட். இந்த இடத்துல பாருங்கள், டபுள் ஓப்பனிங் கோட்ஸ் இருக்குது, ஆனால் சிங்கிள் க்ளோசிங் கோட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதை எதை எரராக வந்து ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னா, சிங்கிள் க்ளோசிங் கோட்ஸ் வந்து தான் நம்மளுக்கு எரராக ஐடென்டிஃபை ஆகும். ரைட். அப்போ இது ஒரு எரர், இங்கே இன்டென்டேஷன் எரர், இங்கே வந்து க்ளோசிங் கோட்ஸ் வந்து இல்லை, இது ஒரு எரர். ஸோ மொத்தமாக நம்ம 3 எரர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்னும் 1 more எரர் இருக்குது, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரி, நீங்கள் கொஷினை ரீரைட் பண்ணி எழுதும் போது ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு, ஸோ இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிவிட்டு இப்படி ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். பார்த்த உடனே உங்களுக்கு டக்குன்னு மார்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அண்டர்லைனும் பண்ணியிருக்கணும், ஹேஷ்டாக் போட்டு எழுதணும். பேரந்தஸ் மிஸ் ஆகிருக்கு. ரைட். இந்த இடத்துல 2 கோட்ஸ் மிஸ்ஸிங், ஈக்குவல் டு மிஸ் ஆகிருக்கு, ராங் இன்டென்ட்டு, கோட் மிஸ்ஸிங், இந்த மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிங்கன்னு சாலிடாக 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க.